காமனாக நடக்கக்கூடிய, அதாவது இந்த ஓவுலேஷன் ட்ராக் பண்ணுறதுல காமனாக நடக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் சொன்னதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு ரெகுலர் சைக்கிள் 28 to 30 டேஸ் சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இர்ரெகுலர் சைக்கிளாக இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? நிறைய பேர் என்னன்னா அவங்களுக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கும், ஆனால் அந்த இர்ரெகுலரை வந்து கரெக்ட் பண்ணாமையே வந்து அவங்க ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்ப தான் அவங்க ஒரு 6 months வரைக்குமோ இல்லை 1 year வரைக்குமோ டைமை வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுடைய கரெக்டான அந்த ஓவுலேஷன் எப்போ நடக்குதுங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த இர்ரெகுலர் சைக்கிளில் 2 ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று, உங்களுடைய ஓவுலேஷன் வந்து டிலேடாக நடக்கும், அதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த 14th day இல்லாமல் டிலேவாக நடக்கும். அது எப்போன்னு உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாமல் போகலாம். இன்னொன்று, ஓவுலேஷனே நடக்காமல் போகும், அது வந்து ஆனோவுலேஷன் சொல்லுவோம். இது வந்து பிசிஓடியில் காமனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் உங்களுக்கு எப்போ ஓவுலேஷன் நடக்குதுங்கிறது தெரியாது. ஸோ அப்போ பிளைண்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இது டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கணும், உங்கள் சைக்கிள்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் இந்த டெஸ்ட் ஓவுலேஷன் கிட் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிடுவாங்க. அந்த ஓவுலேஷன் நடந்து முடிக்கட்டும், ஓவுலேஷன் நடந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்கள் எக் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அரௌண்ட் த டைம் ஆஃப் ஓவுலேஷன், அதாவது அந்த ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓவுலேஷன் ஆனதுக்கப்புறம் ஓகே கிட்டில் வந்து ஓவுலேஷன் கிட்டில் பாசிட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரை பண்ணணும், இல்லை பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரை பண்ணணும்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த என்ன ஆகும்னா அந்த எக் வந்து ரிலீஸ் ஆகி அது எக் வந்து ஒரு 24 hours தான் வயபிளாக இருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. இதுவும் வந்து உங்களை மிஸ்லீட் பண்ணிடும், ப்ரெக்னன்சி சான்சஸும் கம்மியாயிரும். ஸோ இதையுமே வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். அந்த ஃபர்டைல் விண்டோவில் அட்லீஸ்ட் 2 to 3 times நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். நிறைய பேர் என்னென்னா ஓகே டாக்டர் நாங்கள் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஓவுலேஷன் எல்லாம் ட்ராக் பண்ணிவிட்டு ஸோ அதில் இருக்க மாதிரியே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் இன்னும் கன்சீவ் ஆகலை, நாங்கள் எவ்வளோ நாள் இதே மாதிரி ட்ரை பண்ணலான்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு 30 yearsக்குள்ளே இருக்கீங்கன்னா தாராளமாக 1 year வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆக முடியலனா கண்டிப்பாக உங்களுடைய கைனகாலஜிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இதுவே வந்து நீங்கள் ஒரு 35 yearsக்கெல்லாம் மேலே இருக்கீங்கன்னா ஒரு 6 months வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நார்மலாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை அதுலேயும் உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகலைன்னா இம்மீடியட்டாக கைனகாலஜிஸ்ட்டை அப்ரோச் பண்ணி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.